அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பிடிக்கும் நோன்பு வெறும் பட்டினிக்கான நோன்பாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், எங்கள் நாவு நோன்பு நோற்க வேண்டும், எங்கள் கண்கள் நோன்பு நோற்க வேண்டும், எங்களின் கைகள், கால்கள், உள்ளம் மற்றும் அனைத்து உறுப்புகளும் நோன்பு நோற்க நீ அருள் புரிவாயாக. ரப்பே யா ரஹமானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நிய்யத் வைத்தாலே போதும், ஒரே நாளில் துவா கபூல் ஆகும். இந்த சின்ன சூறா ஓதினால் நாம் கேட்கும் அனைத்து துவாவும் அல்லாஹ் கபூல் பண்ணுவான். அந்த சூரா இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதினால் முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும். நடக்காத பெரிய தேவையை மனதில் நியத் வைத்து இந்த சூறாவை ஒரு நாளைக்கு 303 முறை ஓதணும். 100 குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். நன்மைக்காக ஓதினாலும் சரி அல்லது தேவைக்காக ஓதினாலும் சரி, அல்லாஹு தாலா நமது தேவையை நிறைவேற்றுவான். இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளும் கொடுப்பான். சொர்க்கத்தில் நமக்காக 30 மாளிகைகள் அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருவான். இந்த சூறாவை 10 முறை ஓதினாலே சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மாளிகைகள் கட்டப்படுகிறது. 300 முறை ஓதினால் 30 மாளிகைகள் கட்டப்படுகிறது. தினமும் 30 நாளும் நடக்காத தேவைக்கு மனதில் நியத் வைத்து 303 தடவை ஓதணும். தஸ்பீ போல் ஓதலாம். இதற்கான பலன் 100 குர்ஆனை ஓதிய நன்மை இதற்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்தில் எனக்கு பெரிய தேவை கபூலாக்கி கொடு என்று நியத் வைத்தால் தினமும் 303 தடவை ஓதினால் போதும். 10 நாள் ஓதினால் போதும். மிக விரைவாக நமது துவாவும் கபூலாகும். இன்ஷா அல்லாஹ். ஒரே நாள் அதற்கான பலன் தெரியும். வேலைக்காக நியத் வைக்கலாம், திருமணத்திற்காக நியத் வைக்கலாம், தொழில் தொடங்கணும் என நியத் வைக்கலாம், ஆரோக்கியத்திற்காகவும் கேட்கலாம். எப்படியாப்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி தந்துருவான். கடன் பிரச்சனைக்காக ஓதினாலும் அல்லாஹ் கடன் பிரச்சனையை உடனடியாக நீக்குவான். இந்த சூறாவை எதற்காக ஓதி துவா கேட்டாலும் அல்லாஹ் நமது துவாவை அங்கீகரித்து கொடுப்பான். குர்ஆன் ஓத முடியாதவங்க, ஓத தெரியாதவங்க இந்த அமலை இன்றிலிருந்து நியத் வை தொடங்கினால் இதன் நன்மையின் காரணமாக அல்லாஹு தாலா இரு உலகிலுமே நாம் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரே இருப்பில் உட்கார்ந்து இதை 303 முறை ஓதி முடித்தால் 100 குர்ஆன் ஓதிட்டோம் என்ற திருப்தி நமக்கு கிடைக்கும். அந்த இடத்திலிருந்து எழுவதற்கு முன்னாடி நம் உள்ளத்திற்கு உற்சாகமும் நம்பிக்கையும் அல்லாஹ் கொடுப்பான். உள்ள தூய்மையுடன் ஒரே இருப்பில் ஓதி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நியத் வைத்தாலே நாம் அடைந்து கொண்டிருக்க அத்தனை துன்பங்களுமே தீர்வாக இருக்கும். அனைத்துமே லேசாகிடும். ஓரிரு நாட்களில் அதை கண்கூடாக பார்க்க முடியும். எப்படியாப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதில் இருந்து வெளியே கொண்டு வந்துடுவான். இன்னும் பெரிய சிக்கலான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதை எப்படி வெளியே வரணும் என்று யோசித்தாலும், அறியா விஷயத்தை தெரிஞ்சுக்க நினைச்சாலும் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பான். இந்த மனிதர்களே நல்லவங்களா கெட்டவங்களா என்று புரியாமல் இருப்போம் இல்லையா? இந்த சூறாவை நியத் வைத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா அவங்க யாருன்னு காட்டி கொடுத்துருவான். இதே போல் நாம் எந்த தேவைக்காக ஓதினாலும் அந்த தேவை நமக்கு கபூலாகும். இந்த வருஷத்தில் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும் நினைக்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ் இப்பவே நியத் வச்சுக்கோங்க.
ஒரே நாளில் துவா கபூலாகும். இந்த மாதத்தின் பர்க்கத்தை கொண்டும் இந்த நோன்பினுடைய பர்க்கத்தை கொண்டும் இந்த சூறாவுடைய பர்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றமைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிடுவீர்களே என்ற அச்சம் எனக்கு இல்லை எனில் மன்னரின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்திருப்பேன். முஸ்லிம் 5503. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.